Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya sayyidil mursalin wa imamil muttaqin Muhammad ibn Abdullah sallallahu alaihi wasallam wa ala alihi wa sahbihi ajma'in. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த தலைப்புக்குள்ளால வாரத்துக்கு முந்தி ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நான் முதல் தடவையாக குவைத்துக்கு விசிட் வந்தது 2007ஆம் ஆண்டு. இன்றைக்கு ஒரு 15 வருஷங்களுக்கு முந்தி. அப்படி வந்து இருந்த நேரத்தில் ஷேக் முனாஸ் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் என்னிடத்துல வந்து கேட்டார், என்னோட வியாழக்கிழமை கிளாஸ் இருக்கிற இன்றைக்கு ஈவினிங் அந்த கிளாஸை செய்யலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஓகே பிரச்சனை இல்லை, செய்வோம். அப்போ ஈவினிங் கிளாஸ் செய்கிறேன்னு சொன்னே நான் ஒரு 3:30 ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரும் வந்து கூட்டிட்டு போவாங்க கிளாஸுக்கு. ஆக்சுவலி 3:34 ஆயிடுச்சு, 4:30 ஆயிடுச்சு, யாருமே வரல. அப்ப ரூம் விட்டு வெளியில வந்து பார்த்தால் அப்ப அந்த ஜமித் இஸ்லாம் பில்டிங்ல மேல் ரூம்ல தான் தங்கி இருந்தேன். அவங்க எல்லாம் அவங்களோட ஆபீஸ்ல சும்மா வளமையா மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், ஈவினிங் கிளாஸ் இருக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்க கிளாஸ் போடலையா என்னன்னு சொல்லி. அப்ப இன்னும் ஈவினிங் ஆகலைன்னு சொன்னாங்க. அப்ப அது பிறகுதான் விளங்கினது, அவங்க ஈவினிங் என்று சொன்னது இரவு 9 மணி. அப்ப இரவு 9:30க்கு தான் அந்த கிளாஸ் ஆரம்பிச்சது இன்றைக்கு மாதிரி. அப்ப நான் இலங்கையில டைம் பார்த்தேன் இரவு 12 மணி. அப்ப அது வாழ்க்கையில முதல் தடவை ராவு 12 மணிக்கு ஒரு கிளாஸ் செஞ்சதாங்க. அந்த ஞாபகப்படுத்துற எனக்கு குவைத்துக்கு வாரன்னு சொன்னாலே எனக்கு அந்த சம்பவத்தை போல ஞாபகத்துக்கு வார. நாங்க வருவோம். இன்றைய நாளினுடைய எங்களோட தலைப்பு சகவாழ், கோஎக்ஸிஸ்டன்ஸ் அல்லது பல்லின சமூக வாழ்வு. இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று இங்க உண்மையிலே நான் இங்க இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து தொகுத்துட்டு வந்திருக்கிற மிக சுருக்கமாக இதோட கன்செப்ட் என்ன என்று சொல்றத நாங்க சுருக்கமா விளங்கி கொள்றதுக்கான சில விஷயங்களை தான் இங்க நான் தொகுத்துட்டு வந்திருக்கிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் என்று சொல்றதுதான் நோக்கம். இங்க பேசியிருக்கிற அவ்வளவு விஷயங்களும் உண்மையிலே இந்த துறை சம்பந்தமாக, இந்த சகவாழ்வு என்ற இந்த தலைப்பு சம்பந்தமாக ஷேக் மம்ஷாத் சொன்னது போல கடந்த காலங்களில் நாங்க ஒர்க் பண்ணின, அது சம்பந்தமாக ரீட் பண்ணின, தேடின விஷயங்கள் எல்லாத்திடையுமே சில சாராம்சங்கள் தான். அப்ப அந்த 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 ஒர்க் அந்த கன்செப்டை நாங்க தொகுத்து எடுத்தா சுருக்கமாக அதில் உள்ள விஷயங்கள் எப்படி சொல்லும் என்று சொல்றதற்குரிய சில சாராம்ச பாயிண்ட்கள் தான் இங்க முன்வைக்க போறோம். இப்ப இது வந்து உண்மையிலே இலங்கையை பொறுத்த வரையில இலங்கையில நாங்க தவிர்க்க முடியாம பல இனங்கள், பல மொழி பேசுகின்றவர்கள், பல மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் கலந்துதான் நாங்க வாழ்றோம். அப்ப எங்களோட அன்றாட சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எங்களோட வியாபாரமாக இருக்கட்டும், இந்த எல்லாமே இந்த எல்லா மக்களோடையும் இரண்டரை கலந்த ஒரு வாழ்வு முறையுண்டத்தான் நாங்க இலங்கையில பிராக்டிஸ் பண்றோம். அப்ப அரபு நாடுகளுக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா அங்க இருக்கின்ற சூழல் கொஞ்சம் வித்தியாசம். அல்லது இந்த மக்களை பொறுத்த வரையில, இங்குள்ள சுதேசிகளை பொறுத்த வரையில அவங்க முழுக்க அந்த முஸ்லிம்களோடையே ஒரே வகையான, ஒரே சிந்தனையோடையும், ஒரே அகீதாவோடையும், ஒரே நடைமுறைகளோடையும் வாழுகின்ற மக்களோடு தான் உறவாடுகிறார். நாங்க எங்கட வாழ்க்கை முறையில நாங்க அப்படி உறவாடு. அப்ப இந்த சூழல்ல இந்த ரெண்டுக்குமான இஸ்லாத்தினுடைய பிராக்டிஸ் ஒரே மாதிரி இருக்குமா? 100% முஸ்லிம்களோட மட்டும் வாழுகின்ற நேரத்துல நாங்க இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றதும்,
முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று சொல்லி ஒரு மிக்ஸ் கம்யூனிட்டின்னு நாங்க வாழ்ற நேரத்துல அங்க இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றதும் எல்லா இடங்கள்லயும் அந்த சட்டங்களும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்குமா, வித்தியாசங்கள் வர முடியுமா என்று சொல்ற இந்த கேள்வியிலிருந்து தான் இந்த சகவாழ்வு என்று சொல்ற ஒரு கான்செப்டே வரும். இந்த கேள்விக்கு உரிய ஆன்சரை தேடிட்டு போற நேரத்துல தான் இப்படி ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பேசுவோம். அப்ப இதுதான் இந்த இப்படி ஒரு டாபிக்க நாங்க இலங்கை போன்ற இடங்கள்ல அல்லது முஸ்லீம்கள் எண்ணிக்கையில சிறுபான்மையா வாழ்ற நாடுகள், அப்படியான நாடுகள்ல இந்த 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 கேள்வி எழுப்பப்படுகிறது. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த கேள்வி நிறைய எழுப்பப்படுகிறது. அப்படி எழுப்பப்பட்டதனுடைய விளைவுல அதுக்கு வழங்கப்படுகின்ற பதில்கள் என்ன? அப்ப அந்த பதில்கள்ல ஒரு தொகுப்பு தான் இது சுருக்கமாக நாங்க சொன்னோம். இதுல உள்ளடக்கத்துல நான் இப்படி சில விஷயங்களை சகவாழ்வு என்று சொன்னா என்ன, சகவாழ்வின் போது எப்படி நடந்து கொள்ளணும், இணைந்த தொழிற்பாடும் அதோட வரையறைகளும் என்ன, சகவாழ்வோட நோக்கம் என்ன, இலங்கை சூழல்ல சகவாழ்வு சிந்தனை ஏன் அவசியம் என்று சொல்ற இந்த விஷயங்களை தான் இதுல சுருக்கமாக பேசுறதுக்கு இருக்கு. முதலாவது சகவாழ்வு என்று சொன்னா என்ன அப்படின்னா நாங்க என்ன விளங்கி கொள்றோம் என்று சொல்ற விஷயத்த சுருக்கமா பார்த்தா, இங்க இந்த ஸ்லைட்ல நான் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக இன்றைக்கு இந்த சகவாழ்வு என்று சொல்ல கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லு இந்த சொல்ல முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட்லயும் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்ற சொல் எல்லாருமே பயன்படுத்துறாங்க. இந்த சொல் இன்றைக்கு உலகத்திட பயன்பாட்டுல எப்படி இருக்கிறது என்று போய் பார்த்தா, அது ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம், ஒரு அரசியல் சொற்பிரயோகம். அதாவது இப்ப இந்த நாடுகள் எல்லாம் எப்படி உருவான ஹிஸ்டரி, இப்ப நாங்க ஒரு 100 இயர்ஸ்க்கு முந்தி போய் பார்த்தால் இப்ப இருக்கிற நாடுகள் இருந்தனவா? இல்லதான். நாடுகள் இருந்திருக்கிறான வேற வேற வடிவங்கள், வேற பேர், வேற நில அமைப்புல வித்தியாசம், அப்படித்தானே நாடுகள் இருந்து. இப்ப 100 இயர்ஸ்க்கு முந்தி நாங்க போய் பார்த்தோம். இப்ப இருக்கிற இந்த கண்ட்ரிஸில் இந்த பௌதீக நில எல்லைகள் கொண்ட நாடுகளாக இருக்கல. அப்ப இப்ப இந்த நாடுகள் தோன்றின நேரத்துல அந்த ஒவ்வொரு பௌதீக நில எல்லைக்குள்ளாலையும் அகப்பட்ட மக்கள் சில இடங்கள்ல ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், அப்படி இப்படி வந்தது. ஆனா மிக்ஸ்டான ஆக்களும் வந்தார். அப்படி வார நேரத்துல அந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் இல்லாம சமாதானமாக வாழ்றதற்கு ஒரு 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 டூலாகத்தான் இந்த சகவாழ்வு என்று சொல்ற இந்த கருத்து பேசப்பட்டது. அதாவது அப்படி இனங்கள், பல வித்தியாசமான இனங்கள், மதங்களை சேர்ந்தாக்கள், வித்தியாசமான மொழி பேசுறாக்கள் ஒரு இடத்துல வாழ்ற நேரத்துல முரண்பாடு வரும். அரசியல் கண்ணோட்டத்துல பாக்குற நேரத்தில் ஏன்னா யாரு ஆட்சிக்கு வர, யாருக்கு உரிமைகள், யாருக்கு கூட, யாருக்கு குறைவு என்று சொல்ற இந்த கேள்வி எல்லாம் வார நேரத்துல முரண்பாடு வரும், பிரச்சனை வரும். அப்ப பிரச்சனையான ஒரு சூழலை ஹேண்டில் பண்றதற்கு சொன்ன ஒரு சொல்யூஷன் தான் என்ன, சகவாழ்வு என்று சொல்றோம். அப்ப இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாம் இந்த சகவாழ்வு பேசுறாங்கன்னா கம்யூனிட்டி மட்டங்கள்ல, சமூக மட்டங்களுக்குள்ளால முரண்பாடு, சண்டைகள் இருக்கு. சமூகத்துக்கு சமூகம், மதங்களுக்கு இடையில மோதல்கள், பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த மோதல் பிரச்சனைக்கு நாங்க என்ன சொல்யூஷன் என்று பேசுற நேரத்துல தான் இந்த சகவாழ்வு என்ற கருத்தை பேசினாங்க. அப்போ ஒரு பிரச்சனையான சூழல்ல ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்துறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்வு தான் சகவாழ்வு என்று சொல்றதுதான் இன்றைக்குள்ள இந்த பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்தில், அரசியல் கண்ணோட்டத்துல சகவாழ்வு அப்படித்தான் விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில சகவாழ்வு என்று சொல்றது அந்த இப்ப இன்றைக்கு உலகத்துல பேசுற அதே கருத்தை தான் இஸ்லாமும் சொன்னதா. இஸ்லாம் சகவாழ்வு என்று சொல்றத எப்படி பேசுகிறது என்று சொல்ற நேரத்துல அந்த கருத்தை விளங்குறதுக்கு நாங்க இஸ்லாம் சொல்ற ஒரு முக்கியமான 3 பேசிக் ஐடியாஸ நாங்க விளங்கிக்கிறோம். அப்ப இந்த சகவாழ்வு என்ற கருத்தை 3 அடிப்படைகள் இஸ்லாம் பேசுகிறது. அதுல முதலாவது ஒரே மனித மூலமும் மனித சகோதரத்துவமும் என்று சொல்ற இந்த பேஸ் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஆக முக்கியமான
கன்செப்டுகள் உண்டு. முழு மனித சமூகமும் ஒரே மூலத்திலிருந்து தான் தோற்றம் பெற்றது என்று சொல்ற. ஆதம்ல இருந்து தானே முழு மனித சமூகமும் தோற்றம் பெற்றது. அப்ப அந்த வகையில நாங்க எல்லாரும் ஆதம் ஹவ்வாவினுடைய பிள்ளைகள் என்றா முழு மனித சமூகமும் அந்த ஒரு ஃபேமிலி தான், சகோதரர்கள் தானே, ஒரே உம்மடையும் வாப்படையும் பிள்ளைகள் என்று சொல்றது. அப்ப அங்க வித்தியாசமான நிறங்களும் மொழிகளும் மதங்களை பின்பற்ற என்று சொல்றது எல்லாம் காலப்போக்கில் தோன்றியது. ஆனால் மனிதன் என்ற வகையில எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான், நாங்க எல்லாரும் இரத்த உறவு கொண்டவர்கள் தான். அப்ப இது இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப நாங்க ஒரே ஃபேமிலி, மனிதர்கள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சகோதரத்துவ உறவு அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இரண்டால் மூலம் ஒன்று, ஒரே மூலத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம் என்று சொல்றோம். இது நாங்க குர்ஆன் வலியுறுத்துகின்ற ஒரு அடிப்படையான விஷயம். இந்த குர்ஆன் வசனம் எல்லாம் அந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறது. அதாவது யா அய்யுஹல்லதீன, இது அப்படி மாறிடுதுன்னா, யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபத்த மின்ஹா ரிஜாலன் கஸீரன் வனிஸா. இந்த அரபு அடுத்த பக்கத்துக்கு பேசிக்குது. ஓகே உங்களுக்கு கருத்து வழங்கினா சரிதான். அதாவது யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த இரட்சகன் யாரு? அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆன்மாவிலிருந்து தான் அவங்கள படைச்சாங்க. அப்ப ஒரு மூலத்திலிருந்து தான் அவங்கள படைச்சாங்க. வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபத்த, அந்த மூலத்திலிருந்து தான் ஜௌஜ், அதுக்குரிய துணை படைக்கப்பட்டது, சோடி படைக்கப்பட்டது. அந்த ரெண்டிலிருந்தும் வபத்த மின்ஹா ரிஜாலன் கஸீரன் வனிஸா, அதிலிருந்து தான் எல்லா ஆண்களையும் பெண்களையும் பரவ விட்டான் என்று சொல்லி அந்த வசனம் இருக்கு. அப்ப அந்த ஒரு மூலத்திலிருந்து தான் நாங்க தோற்றம் பெறுவோம். இந்த ஹதீஸ் ஒன்று வருகிறது, என்ன பாருங்க. அன்னாசு பனு ஆதம் வஹலகல்லாஹு ஆதம் மின் துராப், எல்லா மனிதர்களும் ஆதமுடைய சந்ததிகள். ஆதம் அல்லாஹ் மண்ணிலிருந்து படைச்சான் என்று சொல்லி. அப்ப அங்கேயும் அந்த மூலம் ஒன்று என்று சொல்றதும், ஆதம்ல இருந்து எல்லா சந்ததிகளும் தோற்றம் பெற்றன என்று சொல்ற அந்த பேசிக்கான அந்த ஐடியாவை குர்ஆன் சொல்றது. அப்ப நாங்க முதலாவது எக்ஸெப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நாங்க மனிதன் என்று சொல்ற அந்த பேஸ் ஒன்றுதான். அது குர்ஆன் வலியுறுத்துகின்ற ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. அது முதலாவது. இரண்டாவது, மத இன மொழி சமூக வேறுபாடு அதை அங்கீகரித்து வாழ்றது என்று சொல்ற, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்ற. இப்ப மதங்கள் வித்தியாசமான மத நம்பிக்கைகளோடு மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ற, இன ரீதியான வேறுபாடு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று சொல்றது, மொழி வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று சொல்றது, சமூக வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று சொல்ற. இந்த வேறுபாடு என்று சொல்றது உலகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிற ஒரு நியதி. இது அல்லாஹ் இப்ப நாங்களாக பிரிச்சு கொண்ட விஷயங்களா? மொழி வித்தியாசம் என்று சொல்றது, நிறம் வித்தியாசம் என்று சொல்றது, இப்ப அந்த நாங்க ரேஸ் என்று சொல்லுவோமே, இன ரீதியான அந்த வேறுபாடு என்று சொல்றது, இதெல்லாம் நாங்க உருவாக்கி கொண்டது இல்லை. இப்ப இந்த டைவர்சிட்டி என்று சொல்றது, அத இந்த மகாசிது ஷரியா துறை சார்ந்த அறிஞர்கள் சொல்வார்கள் என்றால், டைவர்சிட்டி என்று சொல்ற விஷயத்தை எக்ஸெப்ட் பண்ற என்று சொல்றது, அது இஸ்லாத்திட மகாசிதுகள் உண்டு, இஸ்லாத்திட அடிப்படையான ஒப்ஜெக்டிவ்ஸ்ல உண்டு. அது டைவர்சிட்டியை நாங்க எக்ஸெப்ட் பண்ணினோம்டா தான் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி. நாங்க இந்த பன்முகத்தன்மை என்று சொல்லி ஒன்று இல்ல, பலது இல்ல, ஒன்று மட்டும் தான் என்று சொல்லி நாங்க அப்படி விவாதிக்க போனோம் என்று சொன்னா, நாங்க இந்த உலகத்துல ஒரு சமூக வாழ்க்கையோடு சாத்தியப்படாது. சமூக வாழ்க்கையோட சாத்தியப்படுத்தணும்டா இந்த பன்முகத்தன்மையை நாங்க கண்டிப்பாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்றோம். இப்ப இதுவும் குர்ஆன்ல வலியுறுத்தப்பட்ட விஷயம் தான். வமின் ஆயாத்திஹி கல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபு அல்சினதிக்கும் வ அல்வானிக்கும் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லில்ஆலிமீன். அதாவது அல்லாஹ் தஆலாவினுடைய அத்தாட்சிகள்ல ஒன்றுதான் இந்த வானங்கள் பூமி இவை படைக்கப்பட்டதும், அதே மாதிரி இக்திலாஃப் அல்சின், உங்களுடைய மொழி வித்தியாசப்படுதல், நிறம் வித்தியாசப்படுதல் என்று சொல்றது
அல்லாஹ்ட அத்தாட்சி அப்படின்னா அல்லாஹ்ட ஏற்பாடுகள். அல்லாஹ்வே பிளான் பண்ணின விஷயம் தான் இந்த வேறுபாடு என்று சொல்றது. இப்ப வித்தியாசம் இருத்தல் என்று சொல்றது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு சொல்றது. அப்ப எங்கட வேலை என்ன? அல்லாஹ்ட ஏற்பாடு அதை எக்ஸெப்ட் பண்ணணும்னா இதுதான் ரியல், இப்படித்தான் இருக்கிறது, இப்படி இருக்க கூடாது என்று சொல்லி நாங்க பேசினோம். அப்பதான் நாங்க அல்லாஹ்ட ஏற்பாட்டுக்கு சேலஞ்ச் பண்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அதை எக்ஸெப்ட் பண்ணி அங்கீகரித்து வாழுதல் என்று சொல்றதுதான் அதுல முக்கியமான விஷயம். அடுத்தது மூன்றாவது அடிப்படை அல் அர்து அர்துல்லாஹ். அதாவது இந்த பூமி முழுமையாக அல்லாஹ்வினுடையது தான். இந்த பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தான் எனக்கு சொந்தக்காரன். இந்த முழு பூமியும் அல்லாஹ்வினுடைய பூமி. அப்ப அந்த வகையில இது முஸ்லிம் பூமி, இது காஃபிர் பூமி, இது அவண்ட பூமி, இது எவண்ட பூமி என்று சொல்றது அல்ல. பேஸ் அடிப்படை என்ன? முழு பூமி அல்லாஹ்வினுடையது. அப்ப பூமி அல்லாஹ்வினுடையது என்று சொன்னா நாங்க எந்த இடத்திலையும் யாரோடையும் எந்த சமூகத்தோடையும் நாங்க வாழையும். எல்லா இடமும் அல்லாஹ்வினுடையதுதான். நான் பூமியிட எந்த இடத்திலையும் வாழுவது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். எனக்கு பக்கத்துல யாரு இருக்கவும் முடியும், யாருக்கு பக்கத்திலையும் நான் இருக்க முடியும். அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் தான். ஏன்னா இந்த முழு பூமியும் அல்லாஹ்வினுடைய. அப்ப நான் எங்கேயுமே இருக்கேன். அதுதான் இந்த குர்ஆன் வசனம் சொல்றால் அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஅ ஃபதுஹாஜிரு ஃபீஹா. அல்லாஹ்ட பூமி விசாலமா இல்லையா? நீங்க விரும்பின இடத்துக்கு போகேன். அல்லாஹ்ட பூமி விசாலமானது. அப்ப நான் ஒரு 4 முஸ்லிம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கணும், அப்படி இல்லாத ஒரு இடத்துல நான் இருந்திரப்படாது என்று சொல்ற ஒரு விதியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லல. அப்ப நாங்க புரிஞ்சு கொள்றேன், முழு பூமியும் அல்லாஹ்வினுடையது. அப்ப நான் எங்கேயும் யாருடனும் எப்படி நான் இருக்கேன். அதான் அதுல நான் விளங்கிக் கொள்ற ஆக முக்கியமான விஷயம். அப்ப இது மூன்றாவது விதி. அப்ப இந்த 3 விதிகளையும் சேர்த்து நாங்க அந்த 3 டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அப்ப இஸ்லாம் சொல்ற லைஃப் ஸ்டைல், வாழ்வு ஒழுங்கு எப்படியானதாக இருக்கு. நாங்க முஸ்லீம்கள் என்பதனால் நாங்க ஒரு இடத்தில் தனித்து ஒதுங்கினவர்களாக இருக்கின்ற வாழோனும் என்று சொல்வதைத்தான் இந்த 3 விதிகளும் எங்களுக்கு சொல்கின்றனவா என்றா கண்டிப்பாக அப்படி. இந்த 3 விதிகளும் எங்களுக்கு வேறொரு மெசேஜை தான் சொல்றது. அப்ப அது அந்த கருத்தின் அடிப்படையில அந்த 3 விதியும் பேஸ் பண்ணினாங்க சகவாழ்வு என்றால் என்ன என்ற கருத்தை எப்படி சொல்லி இதை நான் சொல்லிக்கிறேன். இந்த வசனங்களை நான் முதல்ல வாசிக்கிறேன். இஸ்லாமிய பார்வையில் சகவாழ்வு என்பது முரண்பாடுகள் உள்ள சூழ்நிலைக்கு சொல்லப்பட்ட தீர்வு அல்ல. ஏற்கனவே நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னோம்னா இன்றைக்கு உள்ள பொலிட்டிக்கல் டேர்ம்ல சகவாழ்வு என்று சொல்றது முரண்பாடான சூழலுக்கு சொன்ன ஒரு சொல்யூஷன். ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில சகவாழ்வு என்பது அப்படி பார்க்கல. பிரச்சனை இருந்தால்தான் இப்படி ஒரு வாழ்க்கை முறை தேவை என்றல்ல இஸ்லாம் சொன்னது. பிரச்சனை இருந்தோ இல்லையோ இஸ்லாம் சொன்ன அடிப்படையான வாழ்க்கை முறை என்ன? அல்லாஹு தஆலா இயல்பாகவே மனித வாழ்வை பல்லினங்கள் கலந்து வாழும் ஒழுங்கிலேயே வடிவமைத்துள்ளார். பிரச்சனை இருந்தோ இல்லையோ அல்லாஹ் இந்த மனுஷ வாழ்க்கை எப்படி அமையணும் என்று எதிர்பார்த்தான்? பன்முகப்பட்டதாக எல்லாரும் மிக்ஸ்டான ஒரு வாழ்க்கை முறை ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்று சொல்வதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தார். பல்வேறுபட்ட சமூகங்களும் வேறுபாடுகளை அங்கீகரித்து தனித்துவங்களை பேணி வாழும் ஒரு வாழ்வு முறையே சகவாழ்வு எனப்படும். அப்ப வித்தியாசமான பல சமூகங்கள் அவங்களுக்கு இடையில வித்தியாசங்கள் இருக்குமே, அந்த வித்தியாசங்களை அங்கீகரித்து அதே மாதிரி வித்தியாசத்தை அங்கீகரிக்கிறது ஒன்று. அதே நேரத்தில் நான் கரைஞ்சி போகணுமா? ஏண்ட தனித்துவத்தை நான் பேணிக்கொள்ள முடியும். அப்ப ஏண்ட தனித்துவம் இது என்பதை அவன் அங்கீகரிக்க வேண்டும். அதே மாதிரி அவனுடைய தனித்துவம் எது என்பதை நானும் அங்கீகரிக்க வேண்டும். அவனுடைய இடத்துல அவன் இருக்க முடியும், என்னுடைய இடத்துல நான் இருக்க முடியும். அப்ப அவன் இண்டிவிஜுவலிட்டியை நான் எக்ஸெப்ட் பண்ணணும்,
ஏண்ட இண்டிவிஜுவலிட்டி அவன் அக்செப்ட் பண்ணும். இல்லைங்க, குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த அந்த சஹாபா அந்த குர்ஆன் அந்த அந்த அதாவது அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுடன் உறவாடலை பத்தி சொல்ற லக்கும் தீனுக்கும் வலிய தீன் ஒரு விஷயம் சொன்னது. அதாவது உங்களோட மார்க்கம் ஒன்று இருக்கிறது, அது உங்களுக்குரியது, அதுல நாங்க தலையிட வரல. அதை வந்து பிரச்சனைக்குரியதாக, அதை பயங்கரவாதமாக, அதை சிக்கலுக்குரியதை நாங்க பார்க்கல. அதே மாதிரி எங்களுக்குரிய ஒரு தீன் உண்டு, அந்த தீனை நாங்க பிராக்டிஸ் பண்றோம். அது உங்களோட இது எங்கட உங்களோட மார்க்கம் ஒன்று இருக்கவே கூடாதுன்னு நாங்க சொல்றது இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. உங்களோட மார்க்கம் இருக்கலாம், அதே மாதிரி எங்களோட மார்க்கம் இருக்கலாம். இது என்னுடையது, அது உங்களுடையது. அப்ப இது அக்செப்ட் பண்ணி ஏண்ட தனித்துவத்தை நான் பாதுகாத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்வு முறையைத்தான் நாங்க சொல்லுவோம் சகவாழ்வு. இதுதான் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல நாங்க சகவாழ்வு சொல்றதுனூடாக விளங்கிக் கொள்ற விஷயம். அப்ப இது அந்த அப்படி என்றால் என்ன என்று சொல்றதுக்கு நாங்க சொல்ற அந்த பேசிக் ஐடியா. இப்ப சகவாழ்வின் போது எப்படி நடந்து கொள்ளணும், இதுதான் சகவாழ்வு என்று சொன்னா, அப்ப அதுல சில பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கும், சில அடிப்படையான பண்புகள், நடத்தைகள் நாங்க சகவாழ்வை பேணி வாழ்றோம் என்று சொல்ற நேரத்துல கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம். அதுல முதலாவது இது சொல்லிக்கிறேன்டா, நாங்க சகவாழ்வை பேணுறோம் என்று சொன்னா ஒரு நாள் நாங்க ஒதுங்கி கேலாம். இது வந்து நாங்க முஸ்லீம்கள், எனவே அவங்களை விட்டு நாங்க தூரமாக இருக்கணும். இப்ப எங்கட அதாவது நான் இப்ப இலங்கையிட வாழ்வு அமைப்பை தான் நீங்க கற்பனையில கொண்டு வாங்க, குவைத்திட வாழ்வு அமைப்பு சில வித்தியாசமா இருக்கலும். எங்கட வாழ்வு அமைப்புக்குள்ளால நாங்க எப்பவுமே வந்து அந்த எங்களுக்குள்ளால மட்டும் தானே இருக்குது. அவங்களோட சேர்ந்து அடுத்த சமூகங்களோட சேர்ந்து ஒரு ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளால நாங்க போறது வந்து மிச்சம் குறவு தான். அப்ப அவங்களுக்கு டீ குடிக்கிற கிளாஸ் கூட வேறதான், சாப்பிடுற பிளேட்டும் வேறதான். அவன் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டு உள்ளுக்கு எடுக்கிறல்ல நிறைய வீடுகள், உள் வீட்டுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சில நிறைய பேர் சில சந்தர்ப்பம் வெளியில வாசலே வச்சு பேசி அனுப்பிடுறாங்க. இப்படி அந்த ஒரு ஒரு அசுத்தமா பாக்குறதோ அல்லது அப்படி ஒரு 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 மனோநிலையோடு எங்கள்கிட்ட இருக்கிறது, அல்லது அவனை ஒதுக்குற அல்லது நாங்க ஒதுங்கி பேசுற. அப்ப ஒரு நாளும் இந்த ஒதுக்குதலோ ஒதுங்குதலோ இது இருக்கக்கூடாது. அப்ப அது முதலாவது எங்கள்கிட்ட நாங்க இந்த சகவாழ்வு என்று சொல்லி பேசுற நேரத்தில் இது எங்கள்கிட்ட முதலாவது நாங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம். இது இது ஒரு குவாலிட்டி. இப்ப குர்ஆன்ல நாங்க பார்க்கலும் என்னன்னா, அல்லாஹு தஆலா இந்த முழு மனுஷ வாழ்க்கையையும் படைச்சது சோதனையா தான். இப்ப நான் ஒதுங்கி போனா என்ன சோதனை? அப்ப ஒரு எங்களை பரீட்சித்து பார்க்கிறது தான் நாங்க சொர்க்கத்துக்கு தகுதியா இல்லையா, இத பரீட்சித்து பார்க்கிறது. அப்ப இந்த அடுத்தாக்களோட சேர்ந்து நன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாம் இருக்கிற சூழலுக்குள்ளால நான் என் ஈமானையும் என் தனித்துவத்தையும் பாதுகாத்துக் கொண்டு நிற்கின்றேன். இப்பதான் நான் உண்மையாக அந்த சோதனை என்று சொல்றத சரியா பிராக்டிஸ் பண்றேன். நான் ஒதுங்கி போயிட்டு நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கிறேன்னு சொன்னா சோதனை இல்லை. இப்ப என் வாழ்க்கையில என்ன சோதனை? இந்த லைஃப் வந்து சோதனை புத்திலா. அதுக்குத்தான் அல்லாஹு தஆலா வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான் என்று சொன்னால், கலந்து வாழுகின்ற பொழுதுதான் அந்த சோதனை என்று சொல்றது ரியல் ஆகும். அப்ப இது முதலாவது குவாலிட்டி. இரண்டாவது புரிந்துணர்வு. குர்ஆன் இந்த தஆருஃப் என்று சொல்றது, அதாவது ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆருஃப். தெளிவா குர்ஆன் சொல்கிறேன்னா, உங்களை நாங்க பல வித்தியாசப்பட்ட சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஏன் படைச்சோம்? அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்றது. அது வந்து ஒன்று பெருசி ஒன்று சிறுசி அல்லது ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது, ஒன்று நல்லது ஒன்று கெட்டது என்பதற்காக வல்ல,
இது இது இந்த மொழி பேசுகின்ற ஒரு சமூகம், இந்த மொழி பேசுகின்ற ஒரு சமூகம், இந்த மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு சமூகம், இந்த மதத்தை அல்லது இப்படி இந்த சமூகங்கள் கோத்திரங்கள் என்று சொல்ற இந்த வேறுபாடு ஏன்? நான் அவனை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த புரிந்து கொள்ளுதல் என்று சொல்றது இன்னொரு குவாலிட்டி. நாங்க சகவாழ்வு சொல்லி பேசுறோம். மூன்றாவது தஆவுன், இணைந்து செயல்படுறது. குர்ஆன் சொல்றது தஆவுனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவுனு அலல் இஸ்மி வல் உத்வான். அப்ப இந்த எல்லா சமூகங்களோடையும் நாங்க அந்த இணைந்து கலந்து இருக்கிற நேரத்தில் இந்த பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்கும். இந்த கூட்டு ஒத்துழைப்பு என்று சொல்றது மிக முக்கியமான. அதுலயும் குர்ஆன் சொல்கிறது என்னென்றால், நாங்க சகவாழ்வு என்று பேசுகின்ற நேரத்தில் நன்மையும் தீமையும் மிக்ஸ் ஆக வேண்டும் என்று சொல்வது அல்ல இங்க சொல்றது. அதாவது பாவங்களோடு நாங்க இரண்டரை கலந்து விட வேண்டும் என்று சொல்வது அதனுடைய பொருள் இல்லை. நாங்க எங்களுக்கு மத்தியில கூட்டு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அந்த கூட்டு ஒத்துழைப்பு எதை மையப்படுத்தினது? அல் பிர்ரு வத்தக்வா, நன்மைகளின் மீதான கூட்டு ஒத்துழைப்பு, பாவத்தின் மீதான கூட்டு ஒத்துழைப்பு. அதான் நாங்க சொல்றோம். அந்த சகவாழ்வு என்று சொல்றது இந்த கூட்டு ஒத்துழைப்பு முக்கியமான இன்னொரு குவாலிட்டி. அடுத்தது ததாஃபு, எல்லை மீறாமை என்று சொல்றோம். நாங்க ஒரு நாளும் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திட்ட நாங்க கலந்து வாழ்றோம் சொல்ற நேரத்துல எல்லாம் மிக்ஸா தான் இருக்கும். எல்லாரும் ஒரு நாளும் ஒரு சமூகம் தாழ்த்தப்பட்டு இன்னொரு சமூகம் அந்த சமூகத்தின் மீது எல்லை மீறுவதாக ஒரு நாள் இருந்திடப்படாது. அதான் அது சொல்றோம். அதாவது வலவுலா தஃப்உல்லாஹி அன்னாஸ். அப்ப இந்த அல்லாஹ் தஆலா இந்த சமூகங்களை ஒன்றா சேர்த்து எல்லாரும் கலந்து வாழ வேண்டும், சகவாழ்வு என்று சொல்ற கருத்தை வலியுறுத்தியமைக்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டாகவும் இதை சொல்வார்கள். இந்த ததாஃபு என்று சொல்றது என்னண்டா, ஒன்றோடொன்று முட்டி மோதுகின்ற நேரத்துல தான் ஒன்று நாங்க சொல்லுவோம் அது அந்த கொஞ்சம் மாடிஃபை ஆகி வரும். அப்படி இல்லாம தனிச்சு இருக்கிற நேரத்துல என்ன சரி செஞ்சு கொள்றதுக்கு, சீர்திருத்திக் கொள்றதுக்கு, குறைபாடுகளை நிவர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கிறது. இந்த ததாஃபு என்று சொல்றது அதுதான். கொஞ்சம் அங்க அடிபட்டு இங்கே அடிபட்டு அப்படி இப்படி வார நேரத்துல சமைஞ்சி வரும். அந்த 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 சகவாழ்வு என்று சொல்றது ஏன் என்று சொல்ற நேரத்துல இதையும் சொல்வார். அப்ப இங்க ஒன்று இன்னொன்று தாழ்த்துறதாக, ஒன்று இன்னொன்று ஏறி மிதிக்கிறதாக ஒரு நாளும் அது அமைஞ்சு விடக்கூடாது. அதான் அடுத்த குவாலிட்டி. அடுத்தது மதித்து நடந்து, ரெஸ்பெக்ட் பண்ணி நடந்து, இன்னொரு ஆளை ரெஸ்பெக்ட் பண்றது. இப்ப குர்ஆன்ல மிச்சம் தெளிவாக லா தஸ்ஸுபில்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், நீங்க நாங்க அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாஹ்வை நம்பாதவர்களை ஒரு நாளும் நீங்க ஏசவான் ரிட்டர்ன் மாறி அல்லாஹ்வை ஏசுறதுக்கு நீங்க காரணமாகுவீங்கன்னு சொல்லுறாங்க. அப்ப இதுல நாங்க விளங்குறோம் என்னன்னா, அந்த ரெஸ்பெக்ட் நாங்க நம்பல தான், அதனால அவனுடைய நம்பிக்கை அது மதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவனுடைய நம்பிக்கையை ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்று சொல்லு. நான் அதை நம்பாம இருக்க முடியும், ஆனால் அவனுடைய நம்பிக்கை, என்ற நம்பிக்கையை அவர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். எப்படி எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கிறேனோ அதே அளவுக்கு அவனுடைய நம்பிக்கையை நான் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அதான் இந்த குர்ஆன் வசனம். இப்ப இந்த இது சில குவாலிட்டிஸ் நிறைய இருக்கிற, நிறைய அதை பேசல, சில முக்கியமான குவாலிட்டிஸ் மட்டும் பேசினேன். சகவாழ்வு என்று சொல்றது இந்த குவாலிட்டிஸ் மிச்சம் முக்கியமான. அடுத்த துண்டு வரும். இதுல சில முக்கியமான வரையறைகள் இருக்கு. நாங்க சகவாழ்வு என்று சொல்ற நேரத்துல அப்படி அந்த தண்ணிய ஊத்தி விட்டா எல்லா இடத்துக்கும் போகுமே, அது மாதிரி போறதாகவும் இல்ல. அது கண்டிப்பா சில பவுண்டரிஸ் இருக்கிறது, சில பவுண்டரிஸ் இருக்கு. அது என்ன? முதலாவது ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி அது பாவ நோக்கம் இல்லாததா கிடைக்கும். நாங்க அந்த அடுத்த சமூகங்களோட சேர்ந்து இணைந்து கூட்டு ஒத்துழைப்போடு வாழுகின்ற வாழ்வு என்று சொல்றது ஒரு பெரிய பாவத்தை செய்யறதாக அது மாறிவிடக் கூடாது. இப்ப நாங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகமும் ஆம்புல பொம்புல எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு வாழ்க்கை தானே வாழ்ந்தா. ஆனா அது ஒரு பெரிய பாவத்தை பேஸ் பண்ணினது. அப்ப அந்த மாதிரி பாவ நோக்கம்
உள்ளதாக அது இருக்கக்கூடாது. இரண்டாவது, தனது தனித்துவங்களை விட்டு கொடுக்காததாகவும் பிறர் தனித்துவங்களை மதித்ததாகவும் காணப்படும். அப்ப நாங்க கலந்து வாழ்றோம்னு சொல்றது ஒரு நாளும் ஏண்ட தனித்துவத்தை நாங்க இழந்து போறதாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள்ல நாங்க யாருண்டே இல்ல, நான் இன்னொரு ஆளாக மாறி இருக்கின்றேன் என்று சொல்றேன். அதாவது இங்க சொல்றது ஏண்ட அக்கீதா, ஏண்ட ஒழுக்கம் என்று சொல்றது, ஏண்ட வேல்யூஸ் நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. அது பேணப்பட்டுத்தான் அடுத்தவனோடு நான் உறவாட வேண்டும் என்று சொல்றேன். அப்ப ஏண்ட வேல்யூஸை நான் பாதுகாத்தலும் அவன் வேல்யூஸை ரெஸ்பெக்ட் பண்ணல. இது இந்த வரையறை கண்டிப்பாக பேணப்படும். அடுத்து இந்த சகவாழ்வு என்று சொல்ற நேரத்துல மிக்ஸ் குடும்பங்கள் தோன்ற முடியுமா? அது சகவாழ்வுல வலியுறுத்தப்படல. குடும்பம் என்று சொல்றது அது அந்தந்த நம்பிக்கை சார்ந்தது. இஸ்லாத்தினுடைய பார்வையில அதாவது ஒரு ஆண் திருமணம் செய்யற என்று சொன்னா, அதாவது என்னுடைய நம்பிக்கையின் பிரகாரம் மனைவியுடைய நம்பிக்கையை நான் ஷிர்க் என்று கருதுகின்றேன் என்றிருந்தால் அப்படியான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது என்றதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அது ஷிர்க் என்று கருதுவதாக இருந்தால் திருமணம் முடிக்க முடியாது. அந்த வகையில தான் அஹ்லுல் கிதாபை முடிக்கலாம் என்று சொன்னது. அஹ்லுல் கிதாப் என்று சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள், அந்த யூத கிறிஸ்தவ பெண்களை முஸ்லிம் ஆண்கள் முடிக்கலாம் என்ற சட்டம் இருக்கிறது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனையின் அடிப்படையில யூதம் கிறிஸ்தவம் என்று சொல்வது ஷிர்க் அல்ல. ஷிர்க் அல்ல, அதாவது அது இறை நிராகரிப்பு அல்ல. அவங்க இறை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார். அவங்களோட பிராக்டிஸ்ல தான் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இங்க சொல்ல வரேன்னா அந்த ஷிர்காக இருக்கக்கூடாது என்று சொல்றது வலியுறுத்தராக முக்கியமான விஷயம். அப்ப அந்த வகையில இந்த சகவாழ்வுக்குள்ள அந்த பாயிண்ட் வரமாட்டாது. அது முக்கியமான ஒரு பவுண்டரி, நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பவுண்டரி. அடுத்தது, இங்க நாங்க இந்த கருத்தை பேசுறதுல இன்னொரு கொஸ்டின் வர முடியும். அப்படி என்றா இந்த காஃபிர் தான் யாரு? நாங்க காஃபிர் என்று சொல்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு நாங்க தூரமாகிறதுக்குரிய ஒரு விஷயம் உண்டாகத்தான் அதை பார்க்கணும். அண்டக்கூடாத ஒரு ஆள் காஃபிர் என்று சொல்றது, அது மிச்சம் மோசமான ஒரு விஷயம் உண்டாகத்தான் நாங்க அதை பார்க்கிறோம். ஆனா நாங்க அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்ப இதுல பொருள் என்னடா மாறி இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப இலங்கையில இருக்கிற அவ்வளவு பேர் காஃபிரா? நாங்க முஸ்லீம் சொசைட்டி என்று சொல்ற ஆக்களை தவிர உள்ள அடுத்து எல்லாரும் காஃபிரா? காஃபிர் என்ற சொல்லே நாங்க சரியா புரிஞ்சு கொள்ளல. இங்க நான் சொல்லி வைக்கிற மாதிரி என்னன்னா, காஃபிர் என்ற சொல் அடிப்படையில மொழியில என்ன பொருள்? விவசாயிக்கு தான் பயன்படுது. ஃபார்மர் தான் காஃபிர். என்னன்னு சொன்னா, அதாவது தன்னிடம் இருக்கிற ஒரு விஷயத்தை மறைக்கிறாள் தான், பர்பஸ்ஃபுல்லி மறைக்கிறாள், அவரைத்தான் நாங்க காஃபிர் சொல்றோம். என்னடா, இப்ப ஒரு விவசாயி விதைய நிலத்துல போட்டு மூடுவார். அவர் தெரியாதனமா செய்யற ஒரு வேலையாது. பர்பஸ்ஃபுல்லி இது மூடினா தான் முளைக்கும், அதனால போட்டு மூடுறார். அப்ப விவசாயிக்கு சொன்ன காஃபிர் ஏண்டா அவன் ஒரு விஷயத்தை பர்பஸ்லி மூடி மறைக்கிறான் என்று சொல்றாரு. அப்ப அந்த வகையில காஃபிர் என்று சொல்ற உண்மையிலே யாரு என்றா, சத்தியம் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்றதை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே அதை மறைக்கிறவன் அல்லது மறுக்கிறவன், இவன் தான் காஃபிர். இப்ப எங்கட சொசைட்டியில இருக்கிற, எங்கட பக்கத்துல வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு சிறியலதாவோ ஒரு சோமபாலையோ இந்த ஆக்கள் இந்த கேட்டகரியில வருவாங்களா? நான் சொல்றேன், சத்தியம் இதுதான்றத விளங்கி பர்பஸ்ஃபுல்லி அதை மறுக்கிறார். அப்படியா நாக்கல? அபூஜஹல் மாதிரியா? கண்டிப்பா இல்லை. அப்ப இந்த சொசைட்டியில இருக்கிற இந்த ஆக்களை நாங்க காஃபிர் என்ற சொல் கொண்டு அழைத்தல் என்று சொல்றது குர்ஆன்ல ஒரு சொற்பிரயோகத்தை மிஸ்யூஸ் பண்றது. நாங்க பொருத்தம் இல்லாத இடத்துல கொண்டு வந்து அதை அப்ளை பண்றோம்.
அதான் நாங்க செய்யற தவறு. அப்ப அதான் நாங்க கவனமா புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்ப நாங்க உண்மையிலே இந்த அடுத்த சமூகங்களை விட்டு நிறைய தூரமாகிறதுக்கான பிரதானமான காரணங்கள் ஒன்று என்ன? காஃபிர் என்று சொல்ற அதனாலதான். அதான் எங்களை தூரமாக்கின மிக முக்கியமான ஒரு காரணம். அப்ப அந்த காஃபிர் என்று சொல்றது உண்மையிலே யாரு என்று போய் பார்த்தா இந்த சாதாரண அப்பாவி ஆக்கள் இல்லை. நிறைய நீங்க அந்த இப்ப நாங்க சில மதரசாக்களோ அல்லது இஸ்லாமிய நிறுவனங்களை போய் பார்த்தா கேட் கீப்பராக அல்லது கிச்சன்ல வேலை செய்யற அல்லது எப்படி இது வேலை செய்யற சாதாரண ஒரு ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு பொம்பளையோ அல்லது ஒரு ஆம்பளையோ இருப்பாங்க. அவங்களோட நேச்சரை பார்த்தா மிச்ச நல்ல மனுஷனா இருப்பாங்க. சில பேர் எங்கிட்ட நிறைய பேரை விட மிச்ச நல்ல மனுஷனா இருப்பாங்க. அப்ப எந்த மனசாட்சியோட நாங்க சொல்லுவோம் இவன் நரகத்துக்கு போவான்னு? அப்ப அந்த நாங்க சொல்றாங்க குர்ஆனுடைய அந்த பிரயோகத்தை நாங்க சரியாக புரிஞ்சு கொள்ளலாட்டி பல சமயங்கள்ல நாங்க நிறைய பேரை பிள்ளையாக குற்றவாளிகளா மாத்திட்டோம். அதான் நடக்கிற விஷயம். அப்ப அதான் நாங்க புரிஞ்சு கொள்ள இங்கேயும் குர்ஆன் சொன்ன இந்த வசனத்துல وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. இந்த குர்ஆன் வசனம் ஒரு விஷயத்தை மிக தெளிவா சொல்றேன்டா, அந்த ரசூலுல்லாஹ் விட்டு பிரிந்தவர்கள் யாரு, வித்தியாசப்பட்டவர்கள் யாரு என்றா, நேர்வழி எது என்பதை மிகச்சரியா தெரிஞ்சதுக்கு பிறகு அதை விட்டு விலகி போனவர்கள். இதுதான் சத்தியம் என்று தெரிஞ்சு விலகி போனவர்கள் இருக்கிறார்கள், அவங்கதான் பிரச்சனைக்குரியாங்க. விளப்பம் இல்லாம இருக்கின்ற எத்தனையோ பேர் இருப்பார்கள். அப்ப அவங்கள இந்த லேபல் கொண்டு நாங்க குத்துறது கேளா. அதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். சகவாழ்வுட நோக்கம் டைம் சரியா? இன்னும் மீதா 20 minutes அப்படியே. ஓகே, அந்த ஸ்லைட்ஸ் முடியல. சகவாழ்வுட நோக்கம் நான் நீங்க ரெண்டு காரணங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன் நாங்க சகவாழ்வுட சொன்னோம் தானே, அடுத்த ஆக்களோட வித்தியாசங்களை அக்செப்ட் பண்ணி எங்கட தனித்துவங்களை பேணி கலந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஏன் தேவை? இஸ்லாம் இப்படி ஒரு வாழ்வை மனித சமூகத்துக்கு ஏன் பரிந்துரைத்தது? மனித சமூகத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தான் தேவைன்னு ஏன் இஸ்லாம் அதை பரிந்துரைத்தது? குர்ஆன் ஏன் அப்படி சொல்றது என்று சொல்றதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம். ஒன்று முஹிம்மத்து இமாரத்துல் அர்த் என்று சொல்றது, அதாவது இந்த பூமியை அபிவிருத்தி செய்கின்ற பணி. இந்த பூமியில அல்லாஹ் மனிதனை ஏன் படைத்தான்? மனுஷனை படைச்சதனுடைய நோக்கம் என்ன? இந்த பூமியை வளப்படுத்துதல் என்று சொல்ற விஷயம். இந்த பூமியை எத்தனையோ அந்த சக்திகளையும் வளங்களையும் கொண்டு ஒன்றாகத்தான் படைச்சிருக்கிறார். அத சரியாக இனம் கண்டு அத மனித வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். பூமியில் உள்ள வளங்கள், ஆற்றல்கள் எல்லாத்தையும் அதற்கு உரிய மாதிரி தான் மனிதன்ல சில ஆற்றல்களை, திறமைகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாலேஜும் சரி, எல்லா ஆற்றல்களும் சரி, இந்த எல்லா விஷயங்களும் இந்த பூமியை மனித வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக பயன்படுத்துதல் என்று சொல்றோம். அத நாங்க இமாரத்துல் அர்த்னு சொல்றோம். இந்த பணி உலகத்துல, இந்த பணியை குர்ஆன் முஸ்லிமுக்குரிய பணியாக மட்டும் ஒரு நாளும் சொன்னது. இந்த பணி மனிதனுக்குரிய பணி, மனித சமூகத்துக்குரிய பணி. அது முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாருக்குமான பணியாகத்தான் இமாரத்துல் அர்த் என்று சொல்ற விஷயத்தை சொல்றோம். ஏனென்றா அல்லாஹ் தஆலா உலகத்துல எந்த ஒரு மனிதனையும் பதராக படைச்சு, பதரண்டா விளங்குது, நெல்லுல பதரண்டு சொன்னா உள்ளுக்கு அரிசி இல்லாதது, அதான் பிரயோசனமே என்று சொல்றது. மனிதர்கள்ல யாரேனும் பயனற்றவர் என்று சொல்ற ஒருத்தர் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா எந்த படைப்பையும் வீணாக படைக்கல. இந்த உலகத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கிற ஒருத்தர்
என்ன சொல்லுவான்னு குர்ஆன் சொல்லுவார், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில. யா அல்லாஹ், இந்த உலகத்துல எதையுமே நீ நோக்கம் இல்லாம வீணாக படைக்கல என்று சொல்லுவார். அப்ப எங்கட ஆய்வு எங்க போய் முடியும்டா ஒரு பிரமிப்புல தான் போய் முடியும் என்றதை தான் அந்த குர்ஆன் வசனம் சொல்றாரு. அப்ப அதுல நாங்க விளங்குறோம் என்னடா, எங்கட இந்த மனிதர்கள்ல எதுவுமே வீண் இல்லை, எதுவுமே பதர் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்த மனிதனை விட்டு வித்தியாசப்பட்ட ஒரு ஆற்றல் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் என்ன செய்யணும், அதை சரியா அடையாளம் கண்டு அதை இந்த உலகத்துக்கு மனித வாழ்வுக்கு பயனுள்ளதாக அவன் பயன்படுத்த வேண்டும். அது முஸ்லிமும் சரி, முஸ்லிம் அல்லாதவனும் சரி, எல்லாருக்கும் உரிய பணியாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அப்ப இது நாங்க இந்த கூட்டு வாழ்வு ஒன்று ஏன் தேவை என்று சொல்ற நேரத்தில் சொல்லப்படுகின்ற முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் ஏற்கனவே நான் சொன்னதுதான், அந்த சுன்னத்து ததாஃபுர் என்று சொல்றேன். நாங்க தனித்து ஒரே ஜாதியாக்கள் இருந்தா அதுல நாங்க வித்தியாசங்கள் இருக்கிற நேரத்துல தான், வித்தியாசங்களான பல அம்சங்கள் ஒரே இடத்தில் இருக்கிற நேரத்துல தான் ஒன்றோடொன்று உராய்கின்ற நேரத்துல, சந்திக்கின்ற நேரத்துல, மோதுகின்ற நேரத்துல இதெல்லாம் நடந்து ஒவ்வொன்றும் மெச்சூர்டாக வந்துருவோம். நாங்க சாதாரணமாக நீங்க இந்த பிள்ளை வளர்ப்புலையே ஒரு பிள்ளையோட மட்டும் நீ நிப்பாட்டி கொள்ளப்படாத, ஏன் சொல்ற? உங்களோட பிள்ளைக்கு பார்ட்னர் வேணும். உங்களோட பிள்ளைக்கு விளையாடுறதற்கு, ஒரு கருத்தை பரிமாறுறதற்கு, சண்டை பிடிக்கிறதற்கு எல்லாத்துக்கும் இன்னொரு பார்ட்னர் வேணும். அப்படி இருந்தா தான் அந்த பிள்ளையோட மெச்சூரிட்டி வளரும், இல்லாட்டி வளராது. தனியா ஒரு வீட்டுக்குள்ள அடுத்த வீட்டோட பிள்ளையோட பேசாம கதைக்காம யாரோட விளையாட போகாம வளர்க்கிற புள்ள நீங்க நினைக்க வேணும் நல்ல ஆளுமையை கொண்ட பிள்ளையா வரும் மனுஷன். கண்டிப்பா அப்படி நடக்க. அப்ப அந்த அந்த பார்ட்னர் வேணும். அப்பதான் அவங்க சண்டை பிடிக்கணும், அவங்க முரண்படணும், அவங்க அன்பை பரிமாறிக்கொள்ளணும். எல்லாம் மிக்ஸா நடக்கிற நேரத்துல அந்த மெச்சூரிட்டி வருது. இது உலகத்தில் உள்ள ஒரு நியதி. இது தனி மனுஷனுக்கும் பொருந்தும், இது சமூகங்களுக்கும் பொருந்தும். அதனாலதான் இந்த சக வாழ்வு என்று சொல்றது ஒரு வாழ்வு முறையாக இஸ்லாம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, என்ன அது பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு சக வாழ்வு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு முறை இந்த மொரோக்கோ தெரிந்தாரு, அவர் சொன்ன டாக்டர் அஹமது ரைசூனிட நாடு மொரோக்கோக்கு போயிருந்த நேரத்தில் அங்க ஸ்ரீலங்கா பத்தி நான் பேசுறேன். அப்ப அவங்க மொரோக்கோ பத்தி அப்படி பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க சொன்னாங்கன்னா, மொரோக்கோ கிட்டத்தட்ட 95% முஸ்லிம்ஸ், ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஜூஸ் இருக்கிறாங்க. அப்ப 95% முஸ்லிம், நாங்க எல்லாரும் 95% நாங்க முஸ்லீம் ஆகிக்கிறோம் சொல்லி அது பெருமையா சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்க 10% தான் முஸ்லீம் ஸ்ரீலங்கா, ஆனா உங்களை விட நாங்க சந்தோஷமாக்கிறோம் நான் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன்டா, எங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பெருநாள் வருது. பெருநாள்டா வித்தியாசமான கொண்டாட்டங்கள். உங்களுக்கு அப்படி எத்தனை கொண்டாட்டம் வருது? ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹாவை தவிர நீங்க அந்த என்ஜாய் பண்றது வேற என்ன இல்ல. ஆனா நாங்க என்ஜாய் பண்றதுக்கு சொல்லி எத்தனையோ விஷயம். வெசக் வந்தாலும் நாங்க அதுல போய் பாக்குறதுக்கு, அது என்னன்னு தேடி இது பண்றதுக்கு, அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் உண்டு அதுல இருக்கு. அடுத்தடுத்த சமூகங்களோட வித்தியாசங்கள், அவங்களோட கொண்டாட்டங்கள், அவங்களோட வாழ்க்கை முறைகள், அவங்களோட உணவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு புதிய அனுபவங்கள் தான். அந்த மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாம இதனாலும் ஒரே பானும் பருப்பும், பருப்பும் பானும், இப்படிதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஆனா எங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி இல்ல, வெரைட்டிஸ் இருக்குது. அப்ப உங்களோட வாழ்க்கை சிறந்தது, எங்களோட வாழ்க்கை சிறந்தது. நான் சொன்ன சிறுபான்மையாக இருத்தல் என்று சொல்றது ஒரு நாளும் பலவீனம் அல்ல, ஒரு நாளும் அது தனிமை அல்ல. நாங்க அந்த தனிமை நாங்க கொஞ்சம் தான், ஆனா நாங்க எல்லாரோடையும் கலந்து நாங்க நிறைஞ்சி வாழ்றோம். நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனா எந்த புதுமையும் இல்லாம வாழ்றீங்க. அப்ப இந்த 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 வித்தியாசம் இருக்கிறது.
அதாவது இப்படியான ஒரு 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 உண்மையும் இந்த சமூக வாழ்க்கைக்குள்ளால இந்த சகவாழ்வுக்குள்ளால இருக்கு. நாங்க தனிச்சு ஒரே மாதிரியான மக்களாக மட்டுமே வாழ்ந்தோம் என்றா ஒரே பழக்க வழக்கங்கள், ஒரே உணவு முறை, ஒரே கொண்டாட்டங்கள் என்று சொல்லி இருக்கிற நேரத்திலேயும் அங்கேயும் ஒரு சலிப்பு கொண்டு இருக்கு. அப்ப சில டைமுக்கு நாங்க வித்தியாசம் தேடி போக வேண்டிய வரும். அடுத்து இலங்கையில இந்த சகவாழ்வு ஏன் தேவை? இலங்கையை பொறுத்தவரையில நாங்க இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு கன்செப்ட நாங்க பேசுறதற்கும் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதற்கும் அப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு என்ன தேவை? அப்படியான அவசியப்பாடு இல்லை. இது சம்பந்தமா நாங்க நிறைய பேசியிருக்கிறேன். நான் 2 பாயிண்ட மட்டும் நீங்க சொல்றேன். முதலாவது, இலங்கையில முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையாத்தான் நாங்க வாழோம். நாங்க 10% தானே, 10%. ஆனா இலங்கை முஸ்லீம் சிறுபான்மைக்கும் ஐரோப்பிய முஸ்லீம் சிறுபான்மைக்கும் இடையில ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்கு. ஐரோப்பிய முஸ்லீம் சிறுபான்மை அதோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இப்ப செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அப்படி ஒரு 5வது ஜெனரேஷன் இப்ப வந்து அதுல சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஜெனரலா ஐரோப்பிய முஸ்லிம் சிறுபான்மையை பொறுத்தவரையில் அவங்க அரபு நாடுகள்ல இருந்து குடிபெயர்ந்தவர்கள். அவங்களுக்கு பேசிக்கா ஒரு சொந்த நாடுன்னு சொல்லி ஒண்டிக்குது, அது வாழ போன நாடு என்ற அந்த வித்தியாசம் இருக்கு. அவங்க அங்க கிரீன் கார்டு எடுத்திருப்பாங்க, சிட்டிசன்ஷிப் அப்படி எல்லாம் சில டைமுக்கு இருக்கும். ஆனாலும் பிரச்சனை ஒன்று வந்தா ஓடி வாரத்துக்கு இன்னொரு நாடு ஒண்டி. இலங்கையோட முஸ்லிம் சிறுபான்மை அப்படியா? இல்ல, நாங்க அங்கே பிறந்து அங்கே வளர்ந்து அந்த அதே அதுதான் எங்கட சுதேச பூமி. அதுதான் நாங்க வேறொரு இடத்திலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்களா இலங்கைக்கு? அப்படி இல்ல. இலங்கையோட முஸ்லிம் ஹிஸ்டரியை நாங்க போய் பார்த்தோம் சொன்னா எங்கிருந்தும் வந்தவர்கள் அல்ல, அங்கிருந்தே தோற்றம் பெற்றவர்கள். அப்ப அந்த வகையில நாங்க சிறுபான்மையா இருக்கின்றோம் என்று சொல்வது ஐரோப்பியர்கள் சிறுபான்மையாக, ஐரோப்பிய முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருக்கிறார்கள் என்று சொல்றதுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம். அந்த வகையில எங்களுக்கு நாங்க 2வது ஒரு நாடு இல்லை, இதுதான் எங்கட நாடு. அப்ப நாங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னா, இது எங்களுடைய நாடு. இந்த 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 மக்கள் வந்து எங்களோடு கூட வாழுகின்ற மக்கள். அந்த வகையில இங்கதான் எங்கட வாழ்வு, மரணம், எங்கட சந்தோஷம், எங்கட கவலை, எங்கட எல்லாம் சண்டைகளாக இருந்தாலும் அது இங்கதான் என்று சொல்றது தான் நாங்க அந்த மனம் கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். நீங்க உங்களோட விஷயத்தை சேர்த்து நீங்க சவுதி போங்க என்று சொல்றது அல்ல. இது நான் பிறந்த, இது என்னுடைய நாடு என்று சொல்கின்ற அந்த மைண்ட் செட் வந்து மிச்சம் முக்கியமானது. அப்ப நாங்க இந்த யதார்த்தம் இருக்கிறதுனால நாங்க கண்டிப்பாக இது என்னுடைய நாடு என்ற வகையில நான் அடுத்தவங்களோட சேர்ந்துதான் வாழணும். நான் வந்து வேறையா போகல. முஸ்லீம்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துக்கு நாங்க போய்த்து குடிபெயரலாம், அதுக்குள்ளாலதான் நான் வாழணும். ஏன்னா அதுக்குள்ளால பல வித்தியாசமான இனம், மொழி பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்களோட சேர்ந்துதான் நான் வாழும். அப்ப இந்த யதார்த்தம் இருப்பதனால் இலங்கையை பொறுத்தவரையில கட்டாயம் இந்த சகவாழ்வு தேவை. அப்ப நாங்க அந்த நாட்டோட ஒரு பிரஜை என்ற அடிப்படையில் நின்று தொழிற்படணும் என்று சொல்லி இருந்தா கண்டிப்பாக அந்த சகவாழ்வு என்ற வாழ்வு முறை இன்றியமையாது. இது முதலாவது. 2வது, முஸ்லீம்களை அடுத்த மதங்களை பின்பற்றுகின்ற சமூகங்களை விட்டும் வித்தியாசப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு காரணி, எங்கட நம்பிக்கை சார்ந்த ஒரு காரணி. நாங்க சொல்லுவோம், அரபுல சொல்றது நாங்க கௌம் ரிசால், ஒரு தூதுத்துவத்தை சுமந்த சமூகம், ஒரு தூதுத்துவத்தை சுமந்த சமூகம். நாங்க எங்கட ஈமான், எங்கட குர்ஆன் என்று சொல்றது முழு மனித சமூகத்துக்கும் விடிவை கொடுக்கக்கூடிய, வழிகாட்டலை வழங்கக்கூடிய ஒரு நூல். அதுதான் நேர்வழி, இதுதான் எங்கட அக்கீதா. அதுதான். அப்ப குர்ஆன் முழு மனித சமூகத்துக்குமான ஒரு தீர்வு, சொல்யூஷன் என்று சொல்லி இருந்தா அந்த சொல்யூஷனை வச்சிருக்கிறது யார்? நாங்க தானே வச்சிருக்கோம். நாங்க தான் வச்சிருக்கோம். அந்த சொல்யூஷனை வச்சுக்கொண்டு ரூம்ல போய் கதவை பூட்டி கொண்டு இருந்தா பிரயோசனமா? அது பிரயோசனம் இல்லை. அந்த சொல்யூஷனை சுமந்திருக்கிற நாங்க அடுத்த மக்களோட கலந்து இருந்தா தான் அந்த சொல்யூஷன் அடுத்தவனுக்கும் போய் சேரும்.
அப்ப நாங்க ஒரு தூதுத்துவத்தை சுமந்த சமூகம் என்ற வகையில் அந்த தூதுத்துவம் எல்லா மனிதர்களுக்குமானது என்ற வகையில நாங்க சகவாழ்வு என்ற அந்த வாழ்வு முறையை நோக்கி போக வேண்டிய தேவை கட்டாயமானது. அப்ப இது இலங்கையை பொறுத்தவரையில இந்த வாழ்வு முறை சகவாழ்வு சிந்தனை ஏன் தேவை என்று சொல்றதற்கு சொல்லப்படக்கூடிய 2 முக்கியமான நியாயங்கள். இவ்வளவுதான் இன்றைக்கு நாள்ல நான் உங்களோட ஷேர் பண்றதுக்கு நினைச்சிருந்த விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி நிறைய அனுபவங்கள்ட நிறைய தேடல்கள்ட சில சுருக்கமான சில தகவல்கள் தான் நீங்க பரிமாறப்பட்டிருக்கிற. இன்னும் டைம் இருக்கிறேன். அந்த வகையில இது சம்பந்தமா உங்களுக்கு பிராக்டிக்கலா கேள்விகள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது எதுவும் வேற ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இருக்கிற டைம் பயன்படுத்துற மாதிரி.